சூப்பர் சிங்கர் ஜூனியர் டைட்டில் வின்னர் இருக்கக்கூடிய காயத்ரி அவங்க வீட்டுக்கு பாடகி சித்ரா அம்மா ஒரு அன்பளிப்பா ஒரு பேக் ஒன்று அனுப்பி வச்சிருக்காங்களாம். அந்த பேக்கை திறந்து பார்த்துட்டு காயத்ரி அவங்களோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தில் மூழ்கிருக்காங்க அப்படிங்கிற தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. மே 25ஆம் தேதி நடந்து முடிஞ்ச சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 2 கிராண்ட் ஃபினாலேல காயத்ரி டைட்டில் வின்னர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு 60 லட்ச ரூபா மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு வீடை பரிசாகவும் கொடுத்துருக்காங்க. நஸ்ரின் செகண்ட் பிளேஸையும் ஆத்யா அப்புறம் சாரா சுதிக்கு தேர்ட் பிளேஸும் கிடைச்சிருக்குது. இந்த நிலையில காயத்ரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு இசை குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த இசை குடும்பத்துக்கான அங்கீகாரம் பல வருஷங்கள் எங்களுக்கு கிடைக்கல. இப்ப எங்க வீட்டு பொண்ணாலே எங்களுக்கு அது கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி மேடையிலேயே அவங்க குடும்பம் சேர்ந்தவங்க ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல காயத்ரி அவங்க வெற்றி பெற்ற விஷயத்துக்கு அப்புறமா ஜட்ஜஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்களாம். அதுல குறிப்பா சித்ரா அம்மா அவங்களுக்கு காயத்ரி அப்படிங்கிறவங்க ரொம்ப ஃபேவரட்டாம். மக்களோட ஓட்டு அடிப்படையில் காயத்ரி டைட்டில் வின்னர் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் உண்மையாவே காயத்ரி அவங்களோட திறமைக்கேற்ற ஒரு அங்கீகாரம் தான் அந்த டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி சித்ரா அம்மா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்களாம். அதை தொடர்ந்து இப்ப தான் கையால ஒரு பேக் ஒன்று அவங்களோட மேனேஜர் மூலியமா காயத்ரி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த பேக்ல ஒரு கடிதம் எழுதி அனுப்பப்பட்டிருக்குது. அந்த கடிதத்துல டைட்டில் வின்னர் வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நீ உன்னோட இந்த இசை பயணத்தை இதை நிப்பாட்டிட கூடாது. தொடர்ந்து இதே மாதிரி பல மேடைகள் உனக்காக காத்துக்கிட்டு இருக்குது. பல அங்கீகாரங்கள் உனக்கு கிடைக்கணும். உன்னோட இசை குடும்பத்துக்கு கிடைச்ச அங்கீகாரத்தை நீ பயன்படுத்திக்கணும். நீங்க ஸ்டேஜ் ஏறின 5 பேருமே என்னை பொறுத்த வரைக்கும் வின்னர் தான். அதுல மக்களோட ஓட் உனக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைச்சிருக்கு. அதனால காயத்ரி நீ வின் பண்ணியிருக்கிற. இது என்னோட சின்ன அன்பளிப்பு. தொடர்ந்து நீ பாட்டு மூலியமா மக்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு வாழ்த்து கடிதத்தை ஒன்று எழுதியிருக்காங்க. அது போக சின்னதாக கிஃப்ட்டு, அதே மாதிரி எக்கச்சக்கமான கவிதைகள், பாரதியார் எழுதின புக்ஸு, இது எல்லாத்தையுமே அந்த பேக்ல வச்சு காயத்ரி அவங்க வீட்டுக்கு தன்னோட மேனேஜர் மூலியமா சிங்கர் சித்ரா அம்மா அனுப்பி வச்சிருக்காங்களாம். இந்த ஒரு பேக்கை இப்போ அவங்க சூப்பர் சிங்கர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு காயத்ரி அவங்களோட ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தில் மூழ்கிருக்காங்க. சித்ரா அம்மா மாதிரி ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் கையால இப்படி ஒரு பரிசு கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது எனக்கு இப்போ கிடைச்சிருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ் சினிமால ஒரு பிரபலமான இசையமைப்பாளர் வலம் வரக்கூடியவர் தான் இசையமைப்பாளர் அனிருத். இவரோட பாடலுக்கு தனி ஃபேன் பேஸ் உருவாயிருக்கு. அதை விட முக்கியமானது, இவர் ஒரு படத்துக்கு இசையமைக்கிறார்னா அந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிஜிஎம் தான் மக்கள் கிட்ட ஒரு பெரிய வரவேற்பை வாங்கும். அந்த வகையில தெலுங்கு சினிமால ஒரு பிரபலமான நடிகர் வலம் வரக்கூடியவர் நடிகர் விஜய் தேவரகொண்டா. அவரோட கிங்டம் படத்துக்கான வேலையில ரொம்ப சுறுசுறுப்பா நடந்து வந்துட்டு இருக்குது. சொல்லப்போனா இந்த படத்துக்கு அனிருத்தா இசையமைச்சிருக்காரு. ஜூலை மாசம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. விஜய் தேவரகொண்டா அவர்களுக்கு ஒரு பழக்கம் ஒன்று இருக்குதான். அதாவது அவர் படத்துக்கு யார் ஒர்க் பண்ணாலும் சரி, அவங்கள ஒர்க் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சுன்னா அவங்கள பர்சனலா கூப்பிட்டு அவர் கையில கிஃப்ட் கொடுக்கறத விஜய் தேவரகொண்டா வழக்கமா வச்சிருந்திருக்காரு. அப்படிதான் கிங்டம் படத்துக்கான இசையில விஜய் தேவரகொண்டா மூழ்கி போயிட்டாராம். அதை பாராட்டுற விதமா அனிருத் அவர்களை பர்சனலா மீட் பண்ணி தான் கையால 2 கிஃப்ட்டை கொடுத்துருக்காரு. அதுல ஒரு கிஃப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரபலமான ஒரு டிஷர்ட் பிராண்டா இருக்கக்கூடிய ரவுடி பிராண்ட் டிஷர்ட்டையும், அது போக ஒரு பேட்மிண்டன் பேட்டையும் பரிசா கொடுத்துருக்காரு. இந்த ஒரு கிஃப்ட்டை அனிருத் விஜய் தேவரகொண்டா கையில வாங்குற மாதிரி ரிசீவ் பண்ணிக்கிற மாதிரி போட்டோஸும் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லா வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.